வைகாசி விசாகம் அப்படிங்கிறது முருகனுக்கு மிக சிறப்பான நாள் அப்படிங்கிறதுக்கு காரணம் முருகக் கடவுள் அவதரித்த நாள். 6 நட்சத்திரங்கள் ஒருங்கு கூடியதொன்று. இதனால் முருகனும் 6 முகங்களோடு திகழ்வதாக ஐதீகம். இந்நாள் சுகுதி நாள் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. உயிர்களுக்கு நேரும் இன்னலை பொருட்டு சிவன் 6 முகங்களாய் தோன்றி அதனுடைய திருவிளையாடலாக இந்த குழந்தையானது உருவானதாக கூறப்படுகிறது. இது நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. அதனாலதான் அன்னைக்கு பால் குடம் கொண்டு அவருக்கு பலவிதமான வகையில் அபிஷேகங்கள் செய்தாலும் அந்த பால் குடம் அபிஷேகங்கிறது மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த மன்னிவாக்கத்தில் இருக்க கோவில்ல காலையில் ஆரம்பிச்சு சாயந்தரம் வரைக்கும் அன்னதானம் ஒரு புறம் வழங்கப்பட்டு கொண்டிருந்தோம். பிறகு பால்குடங்கள் எடுக்கப்பட்டோம். அந்த பால்குட அபிஷேகங்கள் மிக அழகான அளவில் அந்த மூலவருக்கு யூஸ்வலாக அவங்க உற்சவருக்கு பண்ணுவாங்க கந்த சஷ்டியும் போது. ஆனால் இந்த மூலவருக்கு அத்தனை குடங்களான அபிஷேகமும் செய்யப்படுகின்றது. அத்தனை பால்குட அபிஷேகமும் பிறகு அந்த அலங்காரம் விதவிதமான அலங்காரங்கள் ஒவ்வொரு முறையும் செய்யப்படுகின்றது. இந்த கோவிலுடைய அந்த அர்ச்சகர் புகழ் அப்படிங்கிறவரும் அவரோடு கூட உதவிக்கு யோகி அப்படிங்கிறவங்க சேர்ந்து தான் அந்த அலங்காரங்கள்லாம் ஒவ்வொரு முறையும் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகான முருகன் இது. இந்த முருகனுடைய அழகை கண்டு மயங்காதவரே இருக்க முடியாது. மேலும் இந்த கோவிலில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒரு ஐதீகமும் சொல்லப்படுகிறது. அன்னைக்கு அந்த முருகனுக்கு அடுத்த நாளே கூட இருக்கிற அந்த வள்ளி தேவி அன்னைக்கும் சடையெல்லாம் பின்னி அதையும் மக்களுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. ஏதாவது நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படிப்பட்ட கோவில் தான் இன்னைக்கு நம்ம இந்த வைகாசி விசாக பெருநாள் கொண்டாடப்பட்ட இந்த முருகனோட ஆலயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவில். ஸோ முருகப்பெருமான் அருள் எல்லோருக்கும் கிடைக்க வாழ்த்துகிறது அன்பான ஏகே ட்ரீம்ஸ் சேனல்.